60 லட்சம் பேரோட எலும்பு கூடுகளை ஒரே இடத்துல வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு இடம் உண்மையிலே பாரிஸோட அண்டர் கிரவுண்டில் இருக்கு. 700 வருஷத்துக்கு முன்னாடி பாரிஸோட அண்டர் கிரவுண்டில் மைல் ஸ்டோன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது சுண்ணாம்பு கற்கள் கிடைச்சிருக்கு. இந்த சுண்ணாம்பு கற்களை எடுக்கிறதுக்காக பாரிஸ் மக்கள் எல்லாரும் ஒரு 60 அடி ஆழத்தை தோண்டி அந்த 60 அடி ஆழத்திலேயே ஒரு 200 மைல் அளவுக்கு பரப்பளவில் உள்ள சுண்ணாம்பு கற்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இனிமேல் எடுக்கவும் போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள பாரிஸை சேர்ந்த மன்னர்கள் எல்லாருமே இந்த இடத்த யாரும் இதுக்கப்புறம் தோண்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. மன்னர்களோட உத்தரவை மீறி இவங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால மக்கள் எல்லாருமே இந்த இடத்த தோன்றதையே விட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த இடத்துல மக்களோட நடமாட்டம் இல்லைங்கிற காரணத்தினால திருடர்களாலையும் ப்ராஸ்டிடியூஷன்ஸ் பண்றவங்களாலையும் மாஃபியாஸாலையும் இந்த இடம் இல்லீகலா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விஷயம் எல்லாம் மன்னர்களோட காதுக்கு போகுது. மன்னர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள யாருமே போகவே கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க. ஆனா அதையும் மீறி இவங்க இல்லீகலா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படியே ஒரு 400 வருஷத்தை பாரிஸ் கிடக்குது. இந்த 400 வருஷத்துல பாரிஸோட பாப்புலேஷனுங்கிறது ரொம்பவுமே அதிகமாகுது. அதே போல எக்கனாமிக்கலா இவங்க ரொம்பவுமே பின்தங்கி இருக்காங்க. அதாவது ஏழ்மையா இருக்காங்க.